குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது FDDI. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஷூஸ் யூஸ் பண்ணுறோம். ஷூலையும் ஃபார்மல் ஷூ தனியாக உண்டு, கேஷுவல் ஷூ தனியாக உண்டு. ஃபார்மல் ஷூலையும் பிளாக் கலர் தனியாக உண்டு, ப்ரௌன் கலர் தனியாக உண்டு. செப்பல்ஸில் வார் வச்சது, வார் வைக்காது. நிறைய கம்பெனிஸ், நிறைய கலர்ஸ், நிறைய டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செப்பல்ஸும் ஷூஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இதெல்லாம் யார் டிசைன் பண்ணுறா? எத்தனை கம்பெனிஸ் இருக்கு? இத்தனை டிசைனிங்க்கும் எப்படி இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு? எவ்வளவு டைப் ஆஃப் செப்பல்ஸ், எத்தனை டிசைனிங் வந்திருக்கும்? இதெல்லாம் யார் பண்றது? அது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் FDDI, ஃபுட்வியர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட்ல சேர்றதுக்கு நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் AIST, ஆல் இண்டியா செலக்ஷன் டெஸ்ட். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தினுடைய வேல்யூ, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா இந்த இன்ஸ்டியூட்ல நம்ம படிச்சா இந்த செப்பல் அண்ட் ஷூ டிசைன் பண்றதுலயே நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், அதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேல்யூ எதுவுமே என் குழந்தைகளுக்கு தெரியாது. என் குழந்தைகள்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியாது. அப்பன இந்த வீடியோல ரொம்ப நம்ம கிளியரா பார்க்க போறது FDDI. இந்த இன்ஸ்டியூட்ல நான் சேர்றதா இருந்தா AIST என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் கட்டாயம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் என்னென்னதெல்லாம், எலிஜிபிலிட்டி, கேம்பஸஸ், அந்த இன்ஸ்டியூட்னுடைய கேம்பஸ் இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் இருக்கு, சதர்ன் சைட்ல மெயினா எங்க இருக்கு, கோர்சஸ், அந்த இதுல என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, அதனுடைய சீட் மேட்ரிக்ஸ், எத்தனை சீட் இருக்கு, கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, மார்க்கிங் ஸ்கீம் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதாவது நான் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்போ எக்ஸாம் நடக்கும், எப்போ ரிசல்ட் வரும், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஃபீஸ் எவ்வளவு. சொல்ல போனோம்னா FDDI இந்த இன்ஸ்டியூட்ல சேர்றதுக்கு AIST என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதன்னா எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னு ஃபுல்லா இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன். எப்பவும் சொல்றதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் FDDI இந்த இன்ஸ்டியூட்ல சேர்றதுக்கு ஃபர்ஸ்ட் AIST என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். எலிஜிபிலிட்டி என்னது சார்? இப்போ எலிஜிபிலிட்டி காமன் எலிஜிபிலிட்டி தான்ப்பா. 10+2 கட்டாயம் முடிஞ்சிருந்துருக்கணும். அதை விட எந்த குரூப்னாலும் சேரலாம். ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்ல மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிம்பாங்க, இல்லைன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிம்பாங்க, இல்லைன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ்பாங்க. ஸோ ஏதாவது ரிலேட்டடா படிக்கிறதுக்கு தான் இந்த இது. டிசைனிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா காமன் கோர்ஸ் மாதிரி தான். எந்த குரூப் எடுத்திருந்தாலும், மேக்ஸ் பயாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைன்னா காமர்ஸ் குரூப்போ எந்த குரூப்பா இருந்தாலுமே இந்த எக்ஸாம் எழுதி FDDIல நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த குரூப்பும் கண்டிஷன் கிடையாது. ஆனா ஏஜ் லிமிட் உண்டு. அப்பர் லிமிட் 25 இயர்ஸ் இருக்கணும். அதாவது 25 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஏஜா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருக்கணும். 25 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளவங்க யார் வேணாலும் எழுதணும். 25 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அப்புறம் என்ன, எலிஜிபிலிட்டி காமனானது தான். நெக்ஸ்ட் கேம்பஸஸ். இந்தியா முழுக்க எத்தனை கேம்பஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 12 கேம்பஸ் இருக்கு. இதுல சதர்ன் சைட்ல 2 கேம்பஸ் தான் இருக்கு. ஒன்னு சென்னையில இருக்கு, இன்னொன்னு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. சென்னை அண்ட் ஹைதராபாத்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க சென்னையோ ஹைதராபாத்தோ ரொம்ப போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, சென்னையில இருக்கிறதும் ஹைதராபாத்தும் 12 கேம்பஸ்ல பெஸ்ட் கேம்பஸ் அப்படின்னு நேம் கிரியேட் ஆயிருக்கிறது சென்னை அண்டு ஹைதராபாத். சீட் மேட்ரிக்ஸ் தெரியறதா இருந்துச்சுன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு தெரியணும். இல்ல சார் நீங்க டிசைன் சொல்லிட்டு இருக்கீங்களாப்பா? ஆமாப்பா, இந்த கோர்ஸ்க்கு பேரே என்னதுன்னு கேட்டீங்கன்னா BDESனா பேச்சுலர் ஆஃப் டிசைனிங். இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைனிங்க்கு 3 டைப் ஆஃப் கோர்சஸ் கொடுக்காங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைனிங்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னு கேட்டா ஃபுட்வியர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன். அதாவது ஃபுட்வியர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், இதுதான் BDESல ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய கோர்ஸ். செகண்ட் கோர்ஸ் என்னது அப்படின்னு கேட்டா BDES ஃபேஷன் டிசைன்.
ஏன்னா நம்ம ஃபேஷன் டெக்னாலஜி தெரியும், அது என்ன சார் ஃபேஷன் டிசைன், அது வேற கோர்ஸ், இது வேற கோர்ஸ். இது என்னது அப்படின்னு கேட்டா ஒன்லி டிசைனிங் தான். ஓகேவா? தேர்ட் ஒன்று என்னது அப்படின்னு கேட்டா லெதர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரொடக்ஷன். லெதர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரொடக்ஷன் பிடெஸ்லயே லெதர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரொடக்ஷன். சொல்ல போனோம்னா பிடெஸ்ல இந்த 3 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. அது போக என்னது இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிபிஏ, அப்புறம் பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 2 டைப் ஆஃப் கோர்சஸ் அந்த பிடெஸ்ல 3 கோர்சஸ் அண்ட் பிபிஏ அப்படிங்கிறது மட்டும் தனி கோர்ஸா என்ன செய்யுதுன்னு கேட்டா இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது கொஸ்டின் பேட்டர்ன் ரொம்ப 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 ஈஸி. ஏன் சார்? நம்ம குழந்தைகளுக்கு தெரியாம இருக்குப்பா, எழுதினாலே சீட்டு கன்ஃபார்ம். எழுதினாலே சீட்டு கன்ஃபார்ம். சீட் மேட்ரிக்ஸ், சீட் மேட்ரிக்ஸை பொறுத்த வகையில சொல்ற நேரம் இருக்கிறதுலயே பிடெஸ்ல அதிகபட்சமான சீட்டு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில தான். எத்தனை சீட் அப்படின்னு கேட்டா 80 சீட் இருக்கு. ஈச் கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 80 சீட் என்ன செய்யணும். பிடெஸ்ல இருக்கக்கூடிய 3 கோர்ஸுக்குமே 80 சீட் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இதே இது ஹைதராபாத்ல கம்பேர் பண்ற நேரம் 60 தான் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. சென்னையில தான் நம்பர் ஆஃப் சீட்டு அதிகம். ஓகேவா? இது சீட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன். இந்த கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் எப்படி நடக்குன்னு தெரிஞ்சுன்னா தான் கொஸ்டின் பேட்டர்ன் சொல்ல முடியும். எக்ஸாம் எவ்வளோ நேரம் சார்? 2.5 hours எக்ஸாம். எப்படி எழுதணும்? பேப்பர் 2 பென் தான். ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கிடையாது. த்ரூ பேப்பர் அண்ட் பென் வச்சு யார் எழுதுவான்னு கேட்டீங்கன்னா நீங்க எழுதுவீங்க. சார் மீடியம் என்னென்னது சார்? ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஒன்லி 2 languages. ஹிந்தியில இருக்கும், இல்லைன்னா இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு லாங்குவேஜை நீங்க எதை செஞ்சுக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதுக்கு அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தான் என்னது சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க். 200 மார்க்குக்கு டெஸ்ட். எத்தனை மார்க்கு டெஸ்ட்? 200 மார்க்கு. சரி சார், கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 126 கொஸ்டின் இருக்கும். எத்தனை கொஸ்டின்? 126 இருக்கும். 200 மார்க் அட்டன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்னது சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டேன்னா கொஸ்டின் பேட்டர்ன். நவ் AIST ஆல் இண்டியா செலக்ஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. செக்ஷன் ABCDE 5 செக்ஷன்ஸ்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்ஷன் ஏல எது ரிலேட்டடா கொஸ்டின் இருக்கும், நம்பர் ஆஃப் கொஸ்டின், அதுல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும், மார்க் பெர் கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க், அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்சிமம் மார்க். அப்புறம் கொஸ்டின் பேட்டர்ன் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல போறேன். செக்ஷன் ஏல அனாலிட்டிக்கல் எபிலிட்டி 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். பெர் கொஸ்டின் 1 மார்க், டோட்டலி 25 மார்க்ஸ். செக்ஷன் பில டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட். டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இதுலயே செக்ஷன் பி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க படிக்க போறதே டிசைனிங்கை பத்தி தான். ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். பட் எத்தனை மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50 மார்க்ஸ். ஸோ இந்த இதில் ஹை ஸ்கோர் 200ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் ஸ்கோர் 200ன்னு சொல்லி சொன்னதுனால ஹையஸ்ட் மார்க் எதில் தான் இருக்குன்னு கேட்டால் அந்த ஒரு டிசைனிங்ல மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்க எப்படி டிசைனிங் பண்றீங்களோ அதை பொறுத்து 50 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. செக்ஷன் சி ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது என்னதுன்னா காமனான கொஸ்டின் தான். 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் 1 மார்க், 35 மார்க்ஸ். காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எழுத தெரியணும். 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 1 மார்க்கு, டோட்டலி 25 மார்க்ஸ். அதுலயே கிராமர் பார்த்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். 1 மார்க்கு, 15 மார்க்ஸ் கிடைக்கும். பிசினஸ் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் 2 மார்க்கு, 50 மார்க்ஸ். இது எல்லாமே 1ACDE இது எல்லாமே MCQவா தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் இருக்கும். இந்த டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும்தான் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா படம் வரைகிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே என்னதுன்னு கேட்டீங்கன்னா MCQ தான். ஸோ டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 25, 35, 25, 15, 25 + 1 126 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் 25, 50, 35, 25, 15, 50. டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 200 மார்க்ஸ். இந்த எக்ஸாமை பொறுத்த வகையில என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு தெரியாதுங்கிறத நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கேன். எழுதினாலே சீட்டு கிடைச்சிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கையே மிக 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 குறைவு. அட்டன் பண்ணணும்.
இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலே கட்டாயம் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப 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 கம்மியாக தான் அட்டன் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகரியா இருந்துச்சுன்னா 600 rupees, எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 300 rupees. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து வெரி வெரி லோ. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் ஜஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இதுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆனது January 1, 2026 ஓப்பன் ஆயிருச்சு. பட் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா April 20, 2026. April 20, 2026 வரைக்கும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். சப்போஸ் நீங்க மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லேட் ஃபீஸ்ன்னு சொல்லி தனியா கலெக்ட் பண்ணி April 30 வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகேவா? சொல்ல போனோம்னா லேட் ஃபீயோட சேர்த்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா April 30 வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அட்மிட் கார்டு எப்போ சார் வரும்? May 1 என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா அட்மிட் கார்டு வரும். நெக்ஸ்ட் May 10 என்னது நடக்கும்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா FDDI இந்த இன்ஸ்டியூட்ல சேர்றதுக்கு AIST எக்ஸாம்க்குரிய ஃபுல் டீடைல்ஸ். ஐ திங்க் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம என்ன செய்யுங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.